வணக்கம். இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். சென்னையில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவினர் கையெழுத்து வாங்கிக் கொண்டிருந்த போது பள்ளி மாணவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்று கூறிக்கொண்டே கையெழுத்திட்டு சென்றனர். கையெழுத்து இயக்கத்திற்காக சென்னை OMR சாலை காரப்பாக்கத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியின் வாயிலில் பாஜகவினர் திரண்டிருந்தனர். பள்ளியை விட்டு வெளியே வந்த மாணாக்கரை மடக்கி பிடித்து கையெழுத்திடுமாறு பாஜகவினர் கேட்டுள்ளனர். ஒரு சில மாணவிகள் கையெழுத்திட்டுள்ளனர். ஆனால் பெரும்பாலான மாணாக்கர் கையெழுத்திட மறுத்துள்ளனர். அவர்களில் சில மாணவர்கள் TVK என சத்தமாக கூறிவிட்டு கையெழுத்திட மறுத்துவிட்டு அங்கிருந்து சென்றனர். மாநில மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியதை விமர்சித்து பதிலளித்துள்ள அமைச்சர் துரைமுருகன் திருக்குறள் ஒன்றை மேற்கோள் காட்டி பேசியுள்ளார். சார், ஒவ்வொரு மாநில மொழிக்கும் முக்கியத்துவம் மத்திய அரசு தந்து வருகிறது. பிரதமர் மோடி தமிழுக்கும் அதன் பாரம்பரியத்துக்கும் முக்கியத்துவம் தருகிறாரு. தமிழ்நாட்டின் வளமான கலாச்சாரம் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தியுள்ளதுன்னு அமித்ஷா இப்போ அரக்கோணத்தில் பேசியிருக்காரு. சார், பெரிய மனுஷர் பேசுகிறார். சார், மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளை தமிழ் மொழியில் வழங்க வேண்டும் சொல்லியிருக்காரு. சார், சொல்லுங்கள் யாருக்கும் எளியமா. தலைநகர் சென்னையில் தபால் சேவை துறையில் 50 விழுக்காடு பணியிடங்களை பெண்களே நிர்வகிப்பது தெரியவந்துள்ளது. பெரும்பாலும் ஆண்களுக்கான துறையாக பார்க்கப்படும் தபால் சேவை துறையில் அஞ்சல்களை கொண்டு சேர்க்கும் பணியில் பெண்களின் பங்களிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளது. சென்னை நகர மண்டல தபால் நிலையத்தில் மட்டும் 370 ஊழியர்களில் 157 பேர் பெண்கள் என்பது தெரியவந்துள்ளது. சென்னையில் உள்ள கிளை தபால் நிலையங்கள் உட்பட மொத்த தபால் நிலையங்களில் பெண்கள் 1703 பேர் பணியாற்றி வருகின்றனர். இது தபால் நிலையங்களில் பணியாற்றும் மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கையில் 67 விழுக்காடாகும். இந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் தபால் துறையில் பெண்களின் பங்களிப்பு 13 விழுக்காடு அதிகரித்திருப்பதாக தெரியவந்துள்ளது. சத்தியமங்கலம் அருகே திண்ணை பிரச்சாரத்தில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனிடம் கட்சியை ஒருங்கிணைக்க முன்னின்று செயல்படுமாறு பெண்கள் கேட்டுக் கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுப்பகுதிகளில் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திண்ணை பிரச்சாரத்தை தொடங்கினார். குமாரபாளையம் மாரியம்மன் கோவில் மந்தையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பவானிசாகர் MLA பன்னாரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதிமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கி துண்டு பிரசுரங்கள் வெளியிடப்பட்டன. நிகழ்ச்சி முடிந்து புறப்பட்ட செங்கோட்டையனை சூழ்ந்து கொண்ட பெண்கள் அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் இந்த ஒருங்கிணைப்பை நீங்கள் முன்னின்று செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர். பள்ளி பாதி பாம்பு பாதி கலந்து செய்த கலவை போல் இருக்கும் இந்த உயிரினத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்திருப்பீர்கள். அரணை, பாம்புராணி, சாம்பிராணி, பாப்பிராணி என்று தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊரிலும் வெவ்வேறு பெயரால் அழைக்கப்படும் இந்த உயிரினம் ஒரு குளிர் இரத்த பிராணி. அதனால் தான் தன் உடல் வெப்பநிலையை பராமரிப்பதற்காக சந்து பொந்துக்குள் புகுந்து கொள்கின்றன. சில நேரங்களில் நம்முடைய காலணிகளுக்குள்ளும் தட்டுமுட்டு சாமான்களுக்குள்ளும் புகுந்து கொள்கின்றன. இது கடும் விஷம் கொண்டது. பாம்புக்கே இதுதான் விஷம் கொடுக்கிறது என்றெல்லாம் மூட நம்பிக்கை கருத்துகள் இருக்கின்றன. அதனால் தான் வீட்டருகில் பார்த்தாலே இதை சிலர் அடித்து கொன்று விடுவார்கள். உண்மையில் இவை பாம்பு ராணிகள் அல்ல, அப்ராணிகள். நாம் அடிக்க போனால் பல்லியை போல வாலை தனியே அறுத்து விட்டு ஓடி போய்விடும் பரிதாப ஜீவன்கள். எனவே இனிமேல் இவற்றை கண்டால் அடிக்காதீர்கள் என்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்.
அதெல்லாம் சரி, கடைசியாக நீங்கள் அரணையை எப்போது பார்த்தீர்கள்? சென்னை உள்ளிட்ட பெரும்பாலான மாநகராட்சிகள் நிதி பற்றாக்குறையில் தடுமாறும் நிலையில் தாம்பரம் மாநகராட்சி உபரி பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறது. மேயர் வசந்தகுமாரி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கை மீது விவாதம் நடைபெற்றது. இதில் 2025-26 ஆண்டில் 1088 கோடியே 69 லட்சம் ரூபாய்க்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த ஒப்புதல் பெறப்பட்டது. 2025-26 ஆண்டிற்கான வரவு தொகை 1139 கோடியே 30 லட்சம் ரூபாய் என கணக்கிடப்பட்டது. சுமார் 50 கோடி ரூபாய்க்கு உபரி பட்ஜெட்டாக இது அமைந்துள்ளது. பாரதியாரா பாரதிதாசனா, பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் என்ற வடிவேலு காமெடியை நினைவுபடுத்தும் சம்பவம் ஒன்று திருவள்ளூரில் அரங்கேறியிருக்கிறது. அங்கு புத்தக திருவிழாவிற்காக வைக்கப்பட்ட பேனரில் யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதியாரின் வரிகளுக்கு கீழே அதை எழுதியது பாரதிதாசன் என அச்சிடப்பட்டிருந்தது. இல்லையே, அதை எழுதியது பாரதியாச்சே என்று சிலர் அதிகாரிகள் கவனத்திற்கு எடுத்து சென்றதை அடுத்து பாரதிதாசன் பெயர் மீது ஸ்டிக்கர் ஒட்டி பாரதியார் என மாற்றப்பட்டது. வாடிவாசல் படத்தின் இசைப்பணிகளை தொடங்கியிருப்பதாக ஜி.வி. பிரகாஷ் தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குனர் வெற்றிமாறன் விடுதலை 2 படத்தை தொடர்ந்து வாடிவாசலை இயக்க உள்ளார். எழுத்தாளர் சீசு செல்லப்பாவின் வாடிவாசல் நாவலை தழுவி இத்திரைப்படம் படமாக்கப்பட உள்ளது. இதில் வெற்றி கூட்டணியாக கொண்டாடப்படும் வெற்றிமாறனும் ஜி.வி. பிரகாஷும் மீண்டும் இணைந்துள்ளனர். வெற்றிமாறனுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்துள்ள ஜி.வி. பிரகாஷ் மகிழ்ச்சியை பகிர்ந்துள்ளார். பொல்லாதவன், அசுரன் என இவ்விருவரும் இணைந்த படங்கள் பெரும் வெற்றியை பெற்றுள்ளன. ஜி.வி. பிரகாஷின் கிங்ஸ்டன், ஜென்டில் உமன் உள்ளிட்ட படங்கள் வெளியாகியுள்ளன. வார விடுமுறையொட்டி தமிழ் சினிமாவில் ஏராளமான படங்கள் வெளியாகியுள்ளன. அதில் ஜி.வி. பிரகாஷின் கிங்ஸ்டன், இயக்குனர் பாரதி ராஜா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள நிறம் மாறும் உலகில் உள்ளிட்ட 7 படங்கள் வெளியாகியுள்ளன. திரையரங்கு வெளியீட்டில் கவனம் பெற்ற மணிகண்டனின் குடும்பஸ்தன் திரைப்படம் ZEE5 OTT தளத்தில் வெளியாகியுள்ளது. கிரிக்கெட் பந்துகள் மீது உமிழ்நீரை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்க தொடங்கியுள்ளது. கொரோனா காலகட்டத்தின் போது பந்துகளை பளபளப்பாக்க உமிழ்நீரை பயன்படுத்துவதற்கு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தடை விதித்தது. இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஷமி உமிழ்நீரை பயன்படுத்த முடியாததால் பந்தை ரிவர்ஸ் ஸ்விங் செய்ய முடியவில்லை என வருத்தம் தெரிவித்தார். ஆட்டத்தில் ரிவர்ஸ் ஸ்விங்கை மீண்டும் கொண்டுவர உமிழ்நீரை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அவரது இந்த கோரிக்கைக்கு நியூசிலாந்தின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் சவுத்தி ஆதரவு தெரிவித்துள்ளார். ஒருநாள் போட்டிகளில் 300 ரன்கள் சாதாரணமாகிவிட்டதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும் என கூறியுள்ளார். அதேபோல் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் வெர்னான் பிளாண்டர் ஒருநாள் போட்டிகளில் பேட்டர்கள் ஆதிக்கம் செலுத்துவதை சுட்டிக்காட்டி ஷமியின் கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். பந்து ஒரு பக்கம் பளபளப்பாக இருந்தால் மட்டுமே ஸ்விங் அல்லது ரிவர்ஸ் ஸ்விங் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இசையமைப்பாளர் இமானின் எக்ஸ்தள பக்கம் முடக்கப்பட்டுள்ளது. தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தனது பக்கத்தை முடக்கியவர்கள் மின்னஞ்சல் முகவரியையும் கடவுச்சொல்லையும் மாற்றிவிட்டதாக கூறியுள்ளார். எக்ஸ்தள நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கணக்கை மீட்க முயற்சித்து வருவதாகவும் தனது பெயரில் உள்ள பக்கத்தில் ஏதேனும் தகவல் பதிவிடப்பட்டால் அதற்கு பதிலளிக்க வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரி அருகே பள்ளி ஆண்டு விழாவில் கட்சி துண்டு பயன்படுத்தப்பட்ட விவகாரத்தில் விளக்கம் கேட்டு பள்ளி தலைமை ஆசிரியருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சோப்பனூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு மாவட்ட கல்வி அலுவலர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். பள்ளி ஆண்டு விழாவில் மாணவர்கள் பயன்படுத்திய பாமக கட்சி கொடி, வன்னியர் சங்க தலைவரின் புகைப்படம் பொறித்த டி-ஷர்ட் உள்ளிட்டவை குறித்து விளக்கம் கோரப்பட்டுள்ளது. 7 நாட்களுக்குள் உரிய விளக்கம் அளிக்கவும், மீறினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.